அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்கு ராஜ யோக நேரம். குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்து உச்சநிலை அடைய போகிறார். சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல ராகு பகவான். இப்போ இந்த ராகு பகவானை மே மாதம் வரலும் குரு பார்க்க போகிறார். மே மாதம் வரலும் குரு பகவான் பார்க்க போகிறார். ராசியாதிபதி சனி பகவானை மே மாதத்துக்கு மேலே குரு பகவான் பார்க்க போகிறார். கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்த குரு உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது ஏற்படுகின்ற நன்மை பல மடங்கு இருக்கும். குரு பகவான் பார்வை ராசியில் விடச்சு பல மடங்கு இருக்கும். வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளிநாட்டுக்கு போகிறீங்க, வெளிநாட்டில் படிக்கிறீங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா அவர்கள் நிலை தரம் உயரும். அவர்களுடைய தரம் உயரும். மகர ராசியில் ஜலத்தில் இருந்த குரு பார்க்கிறார். எதனா படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, படிங்க. வேலையில் முன்னேற்றம், வேலையில் அபரிமிதமான முன்னேற்றம், பேர் புகழ், அடேங்கப்பா. இதுதான் இந்த மகர ராசிக்குள்ள பவர். கலத்திர ஸ்தானத்தில் குரு வரார், உச்சத்தில் வரார். 12 வருஷம் வெயிட் பண்ணால் அங்கே வருவார். இதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சு தான் வருவார். 2026 அது ஒரு சிறப்பு. குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனைவனுடைய உடல்நலம் சீராகும், கணவனுடைய உடல்நலம் சீராகும். ஸ்பாயிலாரில் சீராகும். சின்ன இஷ்யூ சரியாக போயிடும். எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சரியாக போயிடும். யோகத்தில் குரு பகவான் வருகின்ற பொழுது மகர ராசிக்கு வீடு வாங்கும் யோகத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், சொந்த வாகனம் வாங்குகிற யோகத்தை கொடுப்பார், வாகன யோகம், வீடு நிலபுலன்கள் வாங்குகிற யோகத்தை கொடுப்பார். இதுவரை கோர்ட்டு கேஸு பிரச்சனையாக இருக்கின்ற அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டார். வாக்கிய பஞ்சாங்கம் படி 6-3 போனால் கூட இதுக்கு முன்னாடி திருக்கணித்தில் போய் சேர்ந்தாச்சு. 3ஆம் இடம் ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். உடன் பிறந்தவர்களால் இருந்த மனக்கசப்பு தீர்ந்துவிடும். உடன் பிறந்தவங்களோடு நட்பு அதிகமாக போயிடும். 3ஆம் இடம் சகோதர பாவம்னு பேர் அதுக்கு. இதுவரை நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கீங்களோ இந்த குரு பகவான் அங்கே இருக்கிச்சே சரி பண்ணிட்டு போயிடுவார். மகர ராசிக்கு ஒரு பெரிய லாபம் என்னென்னா, இந்த குரு பகவான் நேர் பார்வை உச்சப்பட்டு பார்க்கின்ற பொழுது இது விருச்சிக ராசிக்கும் இந்த மகர ராசிக்கும் மீன ராசிக்கும் பவர்ஃபுல். விருச்சிக ராசி உச்சப்பட்டு பார்க்குறார், மகர ராசி உச்சப்பட்டு பார்க்குறார், மீன ராசி உச்சப்பட்டு பார்க்குறார். 2026 இது ஒரு பெரிய அனுகூலம். மே மாதத்துக்கு மேலே கூட பாதி முடிஞ்சால் கூட இப்போ குருவுடைய எனர்ஜி மீதி பாதியை காப்பாற்ற போகிறார். எவ்வளோ பவர்ஃபுல். அப்போது உங்களுடைய முக்கியமானது 12ஆம் அதிபதியான குரு, 3ஆம் அதிபதி மறைவு ஸ்தானாதிபதி. உடலில் ஏதாவது சிறு உபாதை இருக்குமானால் மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணிக்கும். அதுக்கான டாக்டரை பாருங்க. சோம்பேறித்தனமாக இருந்துடாதீங்க, சோம்பேறித்தனமாகவே இருக்காதீங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. இப்போ குரு பார்வை இருக்குது, இருந்தாலும் உஷார், ஜாக்கிரதையாக இருக்கு. டென்ஷனே ஆகாதீங்க. யார் வேலையும் டென்ஷன் வேணாம், எதுலேயுமே டென்ஷன் வேணாம். கூலாக இருக்கு. மகராசி எப்படி பவர்ஃபுல்லாகிடுமா? எங்கேயோ போயிடும். வெளிநாட்டில் இருக்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு உயர்வு பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வெளிநாட்டில் இருந்தாக்கா ஜலராசின்னு பேர், கடகம். அந்த ராசியில் அமர்ந்த குரு உச்சப்பட்டு பார்ப்பதால் அவர்களுக்கு நன்மை அதிகமாகும். அப்போ உள்நாட்டிலே இருக்கவங்களுக்கு கஷ்டமானா அப்படி இல்லை, அவர்களுக்கும் நல்லது அதிகமாகும். கடல் கடந்த இருப்பவர்களுக்கு அதிக நன்மை ஆகும். மகர ராசி ரொம்ப நல்ல ராசி, அறிவான ராசி, கடவுளுடைய ராசி மகர ராசி. அப்போது உங்கள் கடவுளே அந்த ராசியில் இருக்குச்சு, நமக்கு என்ன பயம்? கடவுளே நம்மளை காப்பாற்றுவார். அவரே அந்த ராசிக்காரர்னா இன்னும் நல்லது தானே. அறிவாளியானவர். மகர ராசிக்காரர்களை பிரெயின் ரொம்ப ஜாஸ்தி. இந்த பிரெயின் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தின்னா அதிகமாக பயன்படுத்துகிறவங்க, அதிகமாக அதை நன்மையாக பயன்படுத்துகிறவங்க, நன்மையாக பயன்படுத்துகிறோம் இல்லை, அப்படிப்பட்டவர்கள் மகர ராசிக்காரர்கள். பாக்கியஸ்தானத்தில் வருகின்ற குருவும் 3ஆம் இடத்திற்கிற சனி பகவான் இவர்களை எவ்வளோ உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி 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 டாப்பில் கொண்டு போயிடுவாங்க. மகிழ்ச்சியாக இருப்பாங்க, மகிழ்ச்சி. நீண்ட நாள் ஆசை பூர்த்தியாகும். என்ன ஆசை வேணால் இருக்கலாம். நீண்ட நாள் ஆசை, இப்போது வீடு வாங்குறது நீண்ட ஆசையாக இருக்கலாம்,
கல்யாணம் பண்ணிக்கிறது நீண்ட நாள் ஆசையாக இருக்கலாம், குழந்தை பிறறது நீண்ட நாள் ஆசையாக இருக்கணும், சொந்தமாக தொழில் பண்ணுறது நீண்ட நாள் ஆசையாக இருக்கலாம், எத்தனையோ நீண்ட நாள் ஆசை இருக்குது. அதை குரு பகவான் கடகராசியிலிருந்து மாறுவதற்கு முன்பு சரி பண்ணிவிட்டு மாறிவிடுவார். அது இந்த 2026க்கான நல்ல பலன். ஹாப்பியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லாம் வல்ல இறைவனருளால் நல்லா இருக்கணும்னு கடவுளை பிரார்த்தித்துக்கோ.